ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 25வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியோட டேட்டு 30/11/2003. தலைப்பு சீசன் 4 பாடங்களின் அனுபவத்தின் ஆதாரத்தில் அதிகாரியாகி பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றுங்கள் அப்படின்ட்டு பாபா இந்த முரளியில் தலைப்பு கொடுத்துருக்காங்க. 4 சப்ஜெக்ட்லேயும் அனுபவமூர்த்தி ஆகணும். பிரச்சனையை சமாதான ஸ்வரூபம், பிரச்சனையின் சமாதான ஸ்வரூபமாக மாற்றணும். ஆக இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 4 சப்ஜெக்ட்லேயும் அனுபவமூர்த்தி ஆகணும். இப்போ எப்படி ஆகிறது, கூடவே அனுபவமூர்த்தி ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அது எல்லாமே இன்னைக்கு நமக்கு பாப்தாதா இந்த முரளியில் சொல்லியிருக்காங்க. முரளியில் இன்றைக்கி பாப்தாதா முரளி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, முதல்ல எங்கள் பிராமண குடும்பத்தின் மகிமையால், அதாவது பிராமண குடும்பம் அப்படின்ற மகிமையால் முரளி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக முதல்ல பாபா என்ன சொன்னாருன்னா, பிராமண குடும்பம் எப்படி இருக்குது, எவ்வளோ சின்ன குடும்பம், கூடவே எவ்வளோ சிறந்த குடும்பம், பாபாவுக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அன்பான குடும்பம். உலகத்தில் எல்லா குடும்பத்தையும் விடவும் பிராமண குடும்பம் ரொம்ப ஞாரா மற்றும் பியாரா, அதாவது விலகிய அன்பான குடும்பம். ஆக இன்னைக்கு இந்த பிராமண குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பாபா தன்னுடைய சிறந்த பிராமண குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. குடும்பம் சின்னது, ஆனால் ரொம்ப ஞாரா பியாராவாக இருக்கக்கூடிய குடும்பம், அன்பாகவும் விலகியவராகவும் இருக்கக்கூடிய குடும்பம். ஆக எல்லோருமே உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை தெரிஞ்சிருக்காங்க, உயர்ந்த பாபாவை அடையாளம் தெரிஞ்சிட்டாங்க. ஆக எல்லாருமே ஆத்மாக்கள். பிராமண குடும்பத்தின் எல்லா ஆத்மாக்களும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள், சிறந்த ஆத்மாக்கள். கூடவே பாக்கிய விதாத்தா பாபா எல்லா குழந்தைகளினுடைய நெற்றியில் என்ன பார்த்தாரு, பாக்கியத்தின் திலகம் வச்சாரு, பாக்கியத்தினுடைய கோட்டை இழுக்கிறாரு. ஆக எவ்வளோ பெருசு நம்மளுடைய பாக்கியம். சுயம் பகவான் தானே பாக்கிய விதாதா என்னுடைய நெற்றியில் பாக்கியத்தின் கோட்டை இழுக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, குடும்பம்னா என்ன, குடும்பத்தினுடைய மகிமையில் மேலும் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா, குடும்பம் எப்படி இருக்குது, குடும்பம் என்ன பண்ணுது. பிராமண குடும்பம் உலகத்துக்கு சவால் செஞ்சிருக்கு. என்ன சவால், கர்மயோகி மகாயோகி ஆத்மாக்கள். அதாவது வெறும் யோகி மட்டும் கிடையாது. எப்படிப்பட்ட யோகி, மகாயோகி, கர்மயோகி. 8 மணி நேரம், 4 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம் யோகிகள் அப்படி கிடையாது. சுயமாக யோகி, கர்மயோகி, மகான் யோகி ஆத்மாக்கள். இன்றைய முரளியில் முக்கியமாக பாபா ஹைலைட் செஞ்சது 3 சொற்கள். முக்கியமாக ஸ்வமான்தாரி, சுயராஜ்ய அதிகாரி, கூடவே பிரச்சனையை சமாதான சொரூபமாக ஆக்கணும். ஆக இன்றைய ஆன்மீகத்தினுடைய சுகத்தினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சிறந்த ஸ்வமான்தாரி, சுயராஜ்ய அதிகாரியாக பார்க்குறாரு. ஒவ்வொரு குழந்தையையும் பாபா எப்படி பார்க்குறாரு, சிறந்த ஸ்வமான்தாரி, சுயராஜ்ய அதிகாரின்ற ரூபத்தில் பார்க்குறாரு. ஆக பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் இதை அனுபவம் பண்ணுறீங்களா, நீங்கள் எல்லாரும் சிறந்த ஸ்வமான்தாரி, சுயராஜ்ய அதிகாரின்னு அனுபவம் பண்ணுறீங்களா. ஆக எல்லாருமே இதை அனுபவம் பண்ணுறாங்க. ஏன்னா முரளி என்ன, அனுபவத்தின் அதிகாரம் இருக்குது. ஆக இது எல்லாரும் தங்களை அனுபவம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வினாடியில் என்ன செய்யணும், நம்ம வினாடியில் ஸ்மிருதி ஸ்வரூபத்தை கொண்டு வரணும். அதாவது ஸ்வமான் என்ன, ஒரு சிறந்த உயர்ந்த ஆத்மா. ஸ்வமானம் மூலமாக என்ன செய்யணும், தேக அபிமானத்தை முடிக்கணும். ஆக பாபா சொல்கிறாங்க, நாம் சிறந்த ஸ்வமான நிலையில் இருந்தோன்னா, இந்த சிறந்த ஸ்வமான நினைவு பண்ணோன்னா பலவிதமான தேக அபிமானம் என்ன ஆகும், தானாகவே முடிஞ்சு போயிடும். ஆக பாபா சொல்கிறாங்க, ஒரு வினாடியில் என்ன செய்யணும், அது ஒரு வினாடியில் நினைவு வரணும். ஒரு வினாடியில் எப்படி நாம் லைட்டோட ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னா எரியுது, உடனே லைட்டு போட்டோடனே, ஸ்விட்ச் போட்டோடனே லைட் எரியுது, தானாகவே ஆகுது இல்லையா. அது மாதிரி ஷட் டவுன் ஆகுது, டக்குன்னு ஆஃப் பண்ண முடியுது. கூடவே
அதே மாதிரி நாமளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக ஒளியின் ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம், ஒரு வினாடியில் அதனுடைய கனெக்ஷன் வயரிங் சரியாக இருந்ததுன்னா லைட் வரும். அதே போல் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய நினைவின் ஸ்விட்ச் ஆனில் இருந்தால் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் என்ன நடக்கும்? ஸ்வமான நிலையில் நீங்கள் நிலச்சிருந்தீங்க. ஆக பாபா மேலும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க ஸ்வமான பற்றி? என்ன ஸ்வமான் குழந்தைங்க எடுக்கிறாங்கன்னா, நான் பாப் தாதாவின் இதய தக்து நஷீன், அதாவது இதய சிம்மாசனதாரி ஆத்மா அப்படி வந்து சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க என்ன செய்கிறாங்க? மனதிற்குள் சொல்கிறாங்க, நான் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஆக நினைக்கிறாங்க, வர்ணனை பண்ணுறாங்க. அப்படின்னா அது நினைவில் வருதா? ஒரு வினாடியில் பாபா சொல்கிறாங்க, ஒரு வினாடியில் உங்கள் ஸ்வமான் என்ன இருக்குது, அதற்கு என்ன செய்யணும்? ஸ்விட்சை ஆன் பண்ணணும். அது என்ன ஸ்விட்சு? அந்த ஸ்விட்ச் ஆன் ஆகுதா? ஆக அனுபவத்தின் அதிகாரத்தில் இதில் என்ன இருக்குது? சிறந்தது. அதாவது நமக்கு சிறந்த அனுபவம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? இப்போ தானாகவே வந்து நாம் அனுபவம் செய்ய முடியும், நினைவு தானாகவே வரும். ஆக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பார்க்குறாரு? சிறந்த ஸ்வமான்தாரி, கூடவே சிறந்த சுயராஜ்ய அதிகாரியாக பார்க்குறாரு. இன்றைய 2வது பாயிண்ட், நாம் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் பாபாட்டிருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமூர்த்தியாகி நம்ம கேட்கணும். நம்ம பகவான் பாபாட்ட இருந்து கேட்டதினுடைய அனுபவமூர்த்தி ஆகணும். ஆக பகவான் எதையும் எங்களுக்கு வந்து சொன்னாரா? எங்களுக்கு முக்கியமான 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லணும். இப்போ என்னென்ன? பாபா டெய்லி முரளியின் மூலம் அதை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆக நம்ம பாபாட்ட இருந்து கேட்டதை அனுபவமூர்த்தி ஆகி பார்க்குறோமா? பாபா சொன்னதை அனுபவம் பண்ணுறோமா? அது எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த அனுபவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே மறக்காது, அது எப்போவுமே குறையாது, அது எப்போவுமே அழியாது. அந்த ஒரு அனுபவத்தை மாயா வந்து செய்ய விடுறதில்ல, டெய்லி பிராமணர்களை தொந்தரவு பண்ணுது. அந்த மாயாவும் அந்த அனுபவத்தை அழிக்க முடியாது. நம்ம அனுபவம் செஞ்சிட்டோன்னா மாயா கூட நம்மளுடைய அனுபவத்தை அழிக்கவே முடியாது. ஆக பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அனுபவம் செய்கிறோமா? அனுபவம் ஏற்படுதா? இதை நம்மளை நாமளே செக் பண்ணணும். எப்போவுமே வந்து அனுபவம் பண்ணால் மறக்காது. அதுக்கப்புறம் பாபா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, 4 சப்ஜெக்டில் அனுபவமூர்த்தி ஆகணும்னு. முதல்ல ஞானம். ஞானம் அப்படின்னா புரிதல், நாலேஜ். இந்த முரளியில் பாபா சொல்கிறாங்க, ஞானம் அப்படின்னா ஞானி ஆத்மா. அதாவது ஒவ்வொரு ஸ்வமானின் அனுபவம் ஆகணும், ஒவ்வொரு ஸ்வமானினுடைய அனுபவி ஆகணும். ஏன்னா பாபா கொடுக்கக்கூடிய ஞானம் என்ன? அதை நாம் ஒரு ஸ்வமானாக பயன்படுத்துகிறோம். ஆக அதனால் ஒவ்வொரு ஸ்வமானத்தினுடைய அனுபவியாக ஆகணும். ஞானம் அப்படின்னா ஞானித்து ஆத்மா, அதாவது ஞானத்தை ஸ்வரூபமாக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தோன்னா ஞானத்தை நாம் ஸ்வரூபத்தில் கொண்டு வந்தால் ஒவ்வொரு கர்மத்திலையும் நாம் என்ன ஆகலாம்? நாலேஜ்ஃபுல் ஆகிடலாம். ஆக நாலேஜை இங்கே பாபா சொல்கிறாங்கன்னா லைட் மற்றும் மைட். நாம் பெற்ற ஞானம் என்ன? அது லைட் மற்றும் மைட், லைட் மற்றும் மைட்டாக ஆக வேண்டும். அது சக்தி, இது நம்மளுடைய சக்தி. ஆக அனுபவமூர்த்தி ஆகணும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க யோகம். ஒவ்வொரு கர்மமும் எப்படி இருக்கணும்? யோக யுக்தாக இருக்கணும், யுக்தி யுக்தாக இருக்கணும். பிராமண வாழ்க்கைனா என்ன? அது கர்மயோகி. ஆக எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கர்மமும் எப்படி இருக்கணும்? யோக யுக்தாவும் யுக்தி யுக்தாவும் இருக்கணும். அடுத்து 3வது தாரணா. தாரணைகளுக்காக தாரண ஸ்வரூப் ஆகணும். ஆக இது எப்படி ஆக முடியும்? ஒவ்வொரு கர்மத்திலையும் தாரண ஸ்வரூபமாக ஆகணும்னா ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு கர்மம், ஒவ்வொரு கர்மேந்திரியமும் என்ன பண்ணணும்? தாரண ஸ்வரூபமாக ஆகணும். சேவையின் அனுபவமூர்த்தி, சேவையினுடைய அனுபவமூர்த்தி ஆகணும். அடுத்தது சேவைக்காக பாபா சொல்கிறாங்க 4வது சேவை. சேவாதாரி அல்ல, சேவை. சேவை எப்படி இருக்கணும்? நிரந்தர சேவாதாரி மனம். நாம் செய்யக்கூடிய சேவை 3 வகையான சேவை. ஒன்று மனதால் செய்யக்கூடிய சேவை, வார்த்தையினால் செய்யக்கூடிய சேவை, இன்னொன்று கர்மனா சேவை மற்றும் தொடர்பு. இப்போ தொடர்பில் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு கர்மத்திலையும் என்ன செய்யணும்? சேவை இயல்பாக இருக்கணும். அதனால இயல்பான நிரந்தரமான சேவையில் அனுபவமூர்த்தியாக ஆகணும். ஒவ்வொரு கர்மத்திலையும் என்ன செய்யணும்? சேவை தானாகவே இருக்கணும்.
ஆக பாபா சொல்கிறாங்க, செக் பண்ணுங்கள், சரி பாருங்கள். இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் அனுபவமூர்த்தியாக ஆகியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அனுபவமூர்த்தி ஆகியிருக்கமா? கூடவே ஒரு பழமொழியும் இருக்குது, அனுபவம் நேரத்தில் மிகவும் பயன்படுகிறது அப்படின்ட்டு. ஆக பாபா சொல்கிறாங்க, எல்லோருமே செக் பண்ணுங்கள், நீங்கள் எது வரைக்கும் அனுபவி ஆகியிருக்கீங்க. அடுத்து இன்னைக்கான 3வது பாயிண்ட், வெற்றியின் திலகம் அவினாஷி நெற்றியில் பதிக்கப்படுது. வெற்றியின் திலகம் அவினாஷி நெற்றியில், அழிவற்ற நெற்றியில் பதிக்கப்படுது. ஆக பாபா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது பாபா பாண்டவர்கள்கிட்ட பேசினப்போ சொன்னது. பாபா இந்த பாண்டவர்களை பார்த்தப்போ அதில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. வெற்றியின் திலக் அப்படின்ற அவினாஷி திலகத்தை நெற்றியில் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆக இந்த சீசனில் முதல் டர்னில் மாதாஸ் என்ன பண்ணாங்க? நல்ல ரேஸ் பண்ணாங்க. ஆக மாதாஸினுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்திருக்காங்க. இந்த டைம் பாண்டவர்கள் நல்ல ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக பாபா சொல்கிறாங்க, 5 பாண்டவர்கள் என்ன பாட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆக அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? 5 பாண்டவர்களினுடைய நிலை, அவங்களுடைய நஷா மற்றும் நிச்சயம், அந்த நஷா அந்த நிச்சயத்தினுடைய அடிப்படையில் வெற்றி அடைஞ்சாங்க. அதனால் வெற்றியினுடைய திலகம் அவினாஷி, வெற்றியினுடைய திலகம் அவங்க நெற்றியில் பதிக்கப்பட்டது. மேலும் பாபா இங்கே இந்த முரளியில் பாண்டவர்களுக்கு டைட்டில் கொடுக்குறார். பாண்டவர் யார்? பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன அப்படின்னா விஜய் பாண்டவர், அதாவது வெற்றி நிறைந்த பாண்டவர்கள். ஆக பாபா சொல்கிறாங்க, பாண்டவர்கள் எப்போவுமே நீங்கள் வெற்றியாளர்கள், பாண்டவபதி. இப்போது இதை நீங்கள் மறக்கக்கூடாது. பாபா கேட்குறாங்க, பாண்டவபதி, நீங்கள் பாண்டவபதின்னு கேட்குறப்போ எப்படி இருக்குது? அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆக பாபா சொல்கிறாங்க, பாண்டவர்களுக்கு இந்த நஷா இருக்கணும். நாம் கல்பமாக எப்படி இருந்தோம்? பாண்டவர்கள், வெற்றி பாண்டவர்கள். ஏன் அப்படின்னா பாபா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? விஜய் பாண்டவர் அப்படின்ற டைட்டில் கொடுக்குறாங்க. ஆக பாபா சொல்கிறாங்க, பாண்டவர்களுக்கு இந்த நஷா நிச்சயம் இருக்கணும். கல்பமாக நாம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற நிச்சயம் இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், இன்னைக்கு பகவான் தன்னுடையவராக ஆக்கியிருக்காரு அப்படின்னா மாதர்கள் என்ன பண்ணுறாங்க? பாபா இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாரு? மாதர்களை பற்றி பேசினப்போ மாதாக்கள் என்ன பண்ணாங்க? பாபாவையே தன்னுடையவரை ஆக்கிக்கிட்டாங்களாம். எல்லா மாதாக்களும் என்ன சொல்கிறாங்க? என்னோட பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மாதர்கள் என்ன செஞ்சாங்க? பாபாவையே தன்னுடையவரை ஆக்கிக்கிட்டாங்க. பகவானை தன்னுடையவரை ஆக்கிக்கிட்டதுனால மாதாக்கள் எப்படி ஆனாங்க? பாபா இந்த 5வது பாயிண்ட் சொல்கிறாரு, மதுபனில் டெய்லி சகஜ யோகி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மதுபனின் தினச்சரியா எப்படி இருக்குது? அதில் சகஜ யோகி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக பாபா சொல்கிறாங்க, மதுபன் எப்படி இருக்குது பாருங்க. மதுபன் எல்லா பிராமணர்களுக்கு உரியது. நம்ம எல்லாருக்கும் என்ன நிரந்தர முகவரி மதுபன். ஆக பாபா சொல்கிறாங்க, இங்கே யார் யார் வந்திருக்கீங்களோ அவங்க ரிஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. ஆனால் இங்குள்ள வாயுமண்டலம் எப்படி இருக்குது? சகஜமாக பாபாவை நினைவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கூடவே ஒரு பாட்டும் இருக்குது பக்தி மார்க்கத்தில், மதுபனின் முரளி ஒலிக்கிறது அப்படின்ட்டு. ஆக பாபா சொல்கிறாங்க, மதுபனில் என்ன இருக்குது? பாபாவோட முரளி கேட்டுட்ருக்கோம். மதுபனில் இருந்தே முரளி கிடைக்குது. ஆக பாபா இதில் என்ன சொன்னாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய தினச்சரி சகஜ யோகி ஆகிறதுக்கானது. ஆக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பாயிண்டில் மதுபனை ஹைலைட் பண்ணியிருக்கார் பாபா. அதை இறுதியில் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா ஃபைனல் பேப்பர் பற்றி சொல்கிறாரு. எங்களுடைய ஃபைனல் பேப்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த முரளியினுடைய முடிவில் ஃபைனல் பேப்பர் எப்படி இருக்கும்? அது ஒரு வினாடியினுடைய பேப்பராக இருக்கும்ன்ட்டு சொல்கிறாரு. ஒரு வினாடியினுடைய பேப்பர், 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேப்பர் கிடையாது, ஒரு வினாடி. பாபா சொல்கிறாங்க, அந்த பேப்பர் என்ன அப்படின்னா அது உங்களை ஒரு வினாடி பேப்பராக இருக்குது. அதில் நீங்கள் ஒரு வினாடியில் என்ன செய்யணும்? உங்கள் ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கணும். பாபா வினாடியில் கனெக்ட் ஆகணும் பாபா கிட்ட. இதில் கடைசியில் 1 நிமிடம் ட்ரில் பண்ணார் பாபா, பண்ண வச்சார். நான் யார்? நான் பரந்தாம நிவாசி, சிறந்த ஆத்மாவாக இருக்கேன்.
ஆக பாபா இந்த 1 நிமிஷம் ட்ரில் பண்ண வச்சாருன்னா, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? 1 வினாடியில நிலைச்சிருக்கணும். அதாவது 1 வினாடியில இந்த ட்ரில் பண்ணுங்க. ஆக இன்றைய முரளியில 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாப்தாதா எப்பவுமே ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த ஸ்வமான்தாரி, சுயராஜ்ய அதிகாரியா பார்க்குறாரு. 2வது பாயிண்ட், நம்ம கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும், பகவான் பாபா கிட்ட இருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமூர்த்தி ஆகணும். நம்ம பாபாட்ட இருந்து கேட்ட எல்லா விஷயத்துலையும் அனுபவமூர்த்தி ஆகணும். 3வது பாயிண்ட், வெற்றியினுடைய திலகம். அவினாஷி மூர்த்தி ஆகுங்க. 3வது பாயிண்ட், வெற்றியினுடைய திலகம். 4வது, பகவானை தன்னுடையவராக ஆக்கிக்கொள்ளக்கூடிய விஷயம் 4வது. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மதுபனின் தினச்சரிய சகஜ யோகி ஆகணும். ஆக இது எல்லாமே இன்னைக்கான முக்கியமான 5 பாயிண்ட். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் உயர்ந்த ஸ்வமான்தாரி, சுயமரியாதை மற்றும் சுய ஆட்சி உடையவராக, சுயராஜ்ய அதிகாரியா பார்க்குறாரு. பாப்தாதாவோட முரளியில இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய அனுபவபூர்வமாக வடிவமாகணும். வெற்றியின் திலகம் உங்கள் அழியாத நெற்றியில் இருக்கு. நீங்கள் கடவுளை உங்களுடையவராக ஆக்கிக்கிருக்கீங்க. அதனால் தாய்மார்கள் மந்திரவாதிகளாக ஆயிடுறாங்க. 5வது, மதுபனின் தினசரி வழக்கம் சகஜ யோகி. ஒரு இயற்கையான யோகியாகி ஆகணும். அது தானாகவே உங்களை யோகியாக மாற்றிடும். நல்லது. ஓம் சாந்தி.